தளபதி பர்த்டே முன்னிட்டு, அதாவது வந்து இன்னைக்கு வந்து சிவா சார் மற்றும் அவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி, ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு 100 குழந்தைகள் வந்து நம்ம தலைவரை வாழ்த்தி பேசுகிறாங்க. ஒரு பேச்சு போட்டி மாதிரி ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மினிஸ்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு அரசியல் நிகழ்ச்சி தான் ஃபஸ்ட் டைம். நான் லாஸ்ட் இயர் அவரோட பர்த்டே அவர் கூட இருந்தோம். இந்த வாட்டி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவரோட பர்த்டே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சிஎம் 2026 போட்டீங்க முதல்ல காரத்தோட. ஆமாம், அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கடவுள் ஆசீர்வாதத்தில் எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. ஸோ உங்கள் மூலமாக வந்து தளபதிக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இல்லை, அதை நான் அந்த ஃப்ரேம் கொடுத்தமோ நான் அவருக்கு அது கிஃப்ட் கொடுத்தேன். அது வந்து பிரித்து அது பார்த்த உடனே அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்றால் மட்டும்தாண்டா இதை ஃப்ரேம் பண்ணணும்னு தோட முடியுது அப்படின்னு சொல்லி சிரித்தார். ரொம்ப என்ஜாய் பண்ணார் அதை பார்த்துட்டு. நிஜமாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு உண்மையாக மேனிஃபெஸ்ட் பண்ணால் அது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது. அதான் உண்மையாக நீங்கள் நம்ம எல்லாருக்குமே தான் நம்ம உண்மையாக நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது நடக்கணும் அப்படின்னு உண்மையாக நினச்சோன்னா நடந்துருது. அது யூனிவர்ஸ் ஏன்னா அவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதனால தான் அந்த டைட்டில் வச்சு. கட்சி பேர் சொல்லக்கூடாதுன்னு எப்படி முதல்ல சொன்னீங்க? ஏன்னா அப்போ கட்சி பேர் வைக்கல. நான் அந்த சீன் எடுக்கும்போது கட்சி பேர் வைக்கல. அதனால் நாங்கள் வந்து அந்த சீனில் வந்து நாங்கள் அப்படி டைலாகை மாற்றி பேசிட்டோம். பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கிடையாது. ஒரு 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 ஆசை, அது கரெக்டாக வந்து நடந்தது. ஸோ அதனால தான் எல்லாரோட ஆசையாக அது நிறைவேறிடுச்சு. அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. நம்முடைய அன்பு தளபதி மாண்புமிகு முதல்வர் விஜய் சாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மிக மகிழ்ச்சியான நாள் இது. ஏன்னா வந்து நான் ஏற்கனவே மேடையில் சொன்ன மாதிரி நான் 2017ஆம் ஆண்டு அவரை போய் சந்தித்து ஒரு மக்கள் வெள்ளத்தில் அவர் மிதந்து வர்ற மாதிரி ஒரு ஹேண்ட் பெயிண்டிங் ஒன்று பண்ணி கொடுத்து அதில் ஆட்சி பெடன்னு ஒரு டைட்டில் போட்டு கொண்டு போய் கொடுத்தேன். இது என்னன்னு கேட்டார். நீ மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்து ஆட்சி படத்துக்கு வரணும் சார், அதுதான் ஆசை அப்படின்னேன். பார்த்து சிரிச்சார். நேரம் வரும்னு சொல்கிறேன்னாரு. ஸோ அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 6 வருஷம் ஆச்சு. இதை போய் முதல்வராக சந்தித்து அவரை பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்தை அவரை நினைவு கூர்ந்தால் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு தமிழக அரசியல் வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு தருணம். அவருடைய பிறந்த நாள் என்பது வந்து தமிழகத்தினுடைய ஒரு மறுமலர்ச்சிக்கான நாளாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் எந்த வித எதிர்பார்ப்பு 2017 அவரை போய் நான் அரசியலுக்கு வாங்கன்னு கேட்குறேன்னா நான் வந்து அரசியலுக்கு வர்ற எதிர்பார்ப்பில் அவரை கேட்கல. இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும், நல்லவர்கள் வர வேண்டும், சுயநலம் இல்லாத ஒரு ஆட்சி வேணும், இது மாதிரி ஆசையில் தான் போய் அவரை கேட்டேன். அது இன்றைக்கி நடந்துட்டு பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. அதனால தான் முதல்வருடைய விழா நடக்கும் பொழுது அவருடைய முதல் விழாவை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களிடம் சொன்னபோது உடனே செய்யுங்க நான் சொல்லி எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்து இது மாதிரி ஒரு கான்செப்டை எனக்கு கொடுத்து பண்ண சொன்னார். அது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா வெறுமனே ஒரு விழா நடத்திட்டு போக ஒரு 100 குழந்தைகளை பேச வைத்து அவர்களை ஊக்குவிச்சு அவர்களோட பாராட்டு பதக்கமும் சான்றிதழும் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப அழகு. அவங்களை உற்சாகப்படுத்த நல்ல காரியம் துவங்குகிறோம் முதல்வருடைய பிறந்த நாள்லன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை வந்து இன்றைய அரசியல் சூழ்நிலை இந்த நாகரிகமான அரசியலை பார்க்கும்போது ஒரு தமிழனாக பெருமையாக இருக்குது. எல்லா நாடுகளும் நண்பர்கள் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறாங்க, நம்மளை பார்த்து பெருமையாக நினைக்கிறாங்க. ஒரு நல்ல நாகரிகமான அரசியல் பாதைக்கு எல்லோரும் வந்துட்டோம்னு நம்ம நம்புகிறோம். ஸோ இதை பார்த்து எல்லாருமே அதே மாதிரி மாறி நல்ல ஒரு பேச்சில், நடவடிக்கையில், பிஹேவிங்கில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல நாடாக நல்ல மக்களாக நம்ம உருவாயிடுவோம் சீக்கிரமும் நம்பிக்கை இருக்குது. ஒரு நல்ல வளமான தமிழகத்தை காணப்போன நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து அந்த நன்றியை சொல்கிறதுக்காக தான் நான் வந்து முதல்வருக்கு இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சேன். இது எனக்கு ரொம்ப பெரிய பெருமை, என்னுடைய பாக்கியமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்டஸில் நம்பர் 1 ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் மக்கள் பணி செய்யணும்னு சொல்லி அவருடைய சொஃபிஸ்டிகேட்டடான லைஃப் எல்லாம் விட்டுட்டு இறங்கி வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு போராட்ட காலத்தில் இறங்கி சாதிச்சு வந்து நின்றுக்காருன்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு நான் தலைவணங்குறேன். அவருக்கு வந்து வாழ்த்து சொல்வதையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் அவருக்கு நன்றி கடன் சொல்வதையோ என்னோட கடமையாக நினைக்கிறேன். அதனால தான் இந்த விழா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.